வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். இது என்னுடைய ஐடி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணவும். இன்றைய பதிவு என்னவென்றால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மொபைல் அப்ளிகேஷனை பற்றியது. இந்த அப்ளிகேஷன் ஆனது மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் மற்றும் பவர்பாயிண்ட் 3 அப்ளிகேஷனையும் ஒருமிக்க கொண்ட ஒரு அப்ளிகேஷன். அது மட்டுமின்றி இன்னும் பல ஃபீச்சர்ஸை இந்த மொபைல் அப்ளிகேஷன் கொண்டுள்ளது. அதனை பற்றிய ஒரு டெமோவை நாங்கள் இன்று பார்ப்போம். லெட்ஸ் see the demo. முதலில் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் இந்த அப்ளிகேஷனினை எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுதல் வேண்டும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோன் ஆப்பிள் ஃபோனாக இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோருக்கு சென்று இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணவும். என்னுடைய ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்றபடியால் நான் ப்ளே ஸ்டோருக்கு சென்று அதனை நான் டவுன்லோட் பண்ணுகின்றேன். இப்போ இந்த சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்பதை நாங்கள் டைப் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு அந்த பெஸ்ட் சர்ச் ரிசல்ட் முதலாவதாக தெரிகின்றது. அதனை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இதுதான் அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் அப்ளிகேஷனுக்குரிய கூகுள் ப்ளே ஸ்டோரில் காணப்படுகின்ற பேஜ். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பன் என்னும் ஒரு பட்டன் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நான் என்னுடைய ஃபோனில் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் அப்ளிகேஷனை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காவிட்டால் இந்த ஓப்பன் என்னும் இந்த பட்டனுக்கு பதிலாக இன்ஸ்டால் என்னும் ஒரு பட்டன் காணப்படும். எனவே அந்த இன்ஸ்டால் என்னும் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அதனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணவும். இப்போ நான் இந்த ஓப்பன் என்னும் பட்டனை டச் பண்ணுவதன் மூலம் நான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் அப்ளிகேஷனினை ஓப்பன் பண்ணுகின்றேன். நீங்கள் இந்த அப்ளிகேஷனினை ஓப்பன் பண்ணியவுடன் இதுதான் அதனுடைய லேண்டிங் பேஜ். இதற்கு முதல் நான் ஒரு விஷயத்தை கூற விரும்புகின்றேன். அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் மற்றும் நோட்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஃபோம் போன்ற எல்லா அப்ளிகேஷனையும் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆனது கொண்டுள்ளது. அப்போ அதனால தான் இந்த லேண்டிங் பேஜில் அந்த மிக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுகின்றது. அதாவது நீங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பாவித்த டாக்குமெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரைட், பாருங்கள், இங்கே எக்ஸல் காணப்படுகின்றது, வேர்ட் காணப்படுகின்றது, மைக்ரோசாஃப்ட் ஃபோம் காணப்படுகின்றது. ஓகே, மாற்றியது. இந்த ஹோம் என்ற பட்டனை நாங்கள் டச் பண்ணும் பொழுது பாருங்கள், இதில் வேர்ட், எக்ஸல், பவர்பாயிண்ட், பிடிஎஃப், மீடியா, நோட்ஸ், ஃபோம்ஸ் போன்றவை இங்கே காணப்படுகின்றது. இதனை பயன்படுத்துவதன் மூலம் என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்களுடைய லேண்டிங் பேஜில் அந்த லிஸ்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை இப்போ நாங்கள் எங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண வேண்டும்னு சொன்னால், நீங்கள் இந்த வேர்ட் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், இங்கே தனியாக, அதாவது இங்கே ஒன்லி வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுகின்றது. இப்போ கோ பேக். இப்போ நாங்கள் எக்ஸலை டச் பண்ணும் பொழுது பாருங்கள், எல்லாம் எக்ஸல் ஃபைல்ஸ். அதே மாதிரி இப்போ நாங்கள் இன்னும் முறையும் செய்து பார்ப்போம். பவர் பாயிண்ட். ஓகே, அப்போ இங்கே எல்லாம் பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் இங்கே காணப்படுகின்றது. எனவே இந்த ஹோம் என்ற பட்டன் உங்களுடைய லேண்டிங் பேஜில் டிஸ்பிளே பண்ணுகின்ற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதனை க்ளோஸ் பண்ணி போட்டு நாங்கள் செல்வோம். மற்றது இந்த பட்டன் இப்போ பொதுவாக இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னும் இந்த ஆப் ஃப்ரீ அப்ளிகேஷன். ஆனால் நீங்கள் அந்த பே பண்ண அப்ளிகேஷனுக்கும் அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ப்ரீமியம் வெர்ஷனுக்கும் நீங்கள் போகலாம். அந்த ப்ரீமியம் வெர்ஷனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும்னு சொன்னால் இந்த பட்டனை கிளிக் பண்ணி அதனை செய்யவும். இன்னும் ஒரு பட்டன் காணப்படுகின்றது, இதனை கிளிக் பண்ணி பார்ப்போம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே சில ஆப்ஷன் காணப்படுகின்றது. இந்த முதலாவது ஷேர் வித் மீ. இந்த ஆப்ஷன் என்னவென்று சொன்னால்,
இப்போ மற்றவர்கள் என்னுடன் ஷேர் பண்ணிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கோ பேக். மற்றது OneDrive. இந்த OneDrive என்பது இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்கௌண்டினை கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு 5 GB டேட்டா வந்து ஃப்ரீயாக தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் நாங்கள் சேவ் பண்ணுகின்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த OneDriveல தான் போய் சேவ் பண்ணுகின்றது. அப்போ இந்த OneDriveல வந்து நாங்கள் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணி எங்கெங்கே அந்த ஃபைல்ஸை நாங்கள் போடலாம் என்பதை நாங்கள் இதில் நீங்கள் செட் பண்ணி எடுக்கலாம். அப்போ இங்கே காணப்படுவது என்னுடைய OneDriveல காணப்படுகின்ற ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். கோ பேக். அடுத்தது திஸ் டிவைஸ் என்பது இந்த டிவைஸில் காணப்படுகின்ற டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர், டவுன்லோட், ஸ்டோரேஜ். ஓகே, அடுத்தது அட் அ பிளேஸ்ன்னு சொல்வது கீழே பாருங்கள், கனெக்ட் டு கிளவுட் ஸ்டோரேஜ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜை நீங்கள் வைத்திருந்தால் அந்த கிளவுட் ஸ்டோரேஜை வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோடு நீங்கள் லிங்க் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ அதாவது இங்கே இப்பொழுது காணப்படுகின்ற இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் இதில் லிங்க் பண்ணியிருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் ட்ராப்பாக்ஸ் பாவித்தால் இந்த ட்ராப்பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ட்ராப்பாக்ஸை வந்து உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட லிங்க் பண்ணலாம். கோ பேக். மற்றது வந்து ப்ரௌஸ். இது வந்து உங்களுடைய கூகுள் டிரைவுக்கு போகின்றது. ஓகே, கோ பேக். திருப்பி நாங்கள் போவோம். ஓகே, மற்றது இந்த கீழே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு ஹோம்ன்ற ஒரு பட்டன் காணப்படுகின்றது, ஒரு ப்ளஸ் பட்டன், மற்றது ஆக்ஷன்ஸ் என்னும் ஒரு பட்டன் காணப்படுகின்றது. இந்த ஹோம்ன்ற பட்டன் தான் எங்களுடைய இந்த லேண்டிங் பேஜ். ஹோம்ன்ற பட்டன் தான் இந்த லேண்டிங் பேஜ். மற்றது இந்த ப்ளஸ் சைனை நாங்கள் டச் பண்ணும்பொழுது பாருங்கள், எங்களுக்கு 3 அப்ளிகேஷன் இங்கே காணப்படுகின்றது. முதலாவது நோட்ஸ், மற்றது லென்ஸ், மற்றது டாக்குமெண்ட்ஸ். இந்த நோட்ஸ் என்பது இப்போ நீங்கள் வந்து அதாவது ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருக்கின்றீர்கள் அல்லது ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கிறீங்க. இப்போ அந்த நேரத்தில் சில நோட்ஸை வந்து நீங்கள் குறிக்க வேண்டும், அதாவது எழுத வேண்டும்னு சொன்னால் இந்த நோட்ஸை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இதனை எழுதலாம். பாருங்கள், ஒரு டெஸ்ட்னு சொல்லி நாங்கள் போடுவோம். அப்போ இந்த டெஸ்ட்டை டைப் பண்ணும் பொழுது இந்த 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 நோட்ஸ் எல்லாம் உங்களுடைய லேண்டிங் பேஜில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டெஸ்ட் இப்போ கடைசியாக எழுதிய நோட்ஸ் வந்து இங்கே காணப்படுகின்றது. ரைட், இதுக்கும் வந்து உங்களுடைய OneDriveல தான் சேவ் பண்ணப்படுகின்றது. ஓகே, மற்ற திருப்பி நாங்கள் அதை கிளிக் பண்ணுவோம். மற்ற இந்த லென்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் வந்து இது ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன். அதை சொல்வது ஆஃபீஸ் லென்ஸ் அண்ட் ஒரு அப்ளிகேஷன். அந்த ஆஃபீஸ் லென்ஸ் அண்ட் அப்ளிகேஷனையும் அவர்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே சேர்த்திருக்கின்றார்கள். ரைட், அப்போ இது ஒரு பெட்டர் ஸ்கேனிங் டூல்னு சொல்லலாம். இதை பற்றிய ஒரு பதிவொன்று, அதாவது என்னுடைய ப்ரீவியஸ் பதிவொன்று யூடியூப்பில் இருக்கின்றது. அதற்குரிய லிங்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். அதனை கிளிக் பண்ணி அந்த ஆஃபீஸ் லென்ஸை வந்து எவ்வாறு பாவிக்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் இந்த லென்ஸ் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு இந்த கேமரா வந்து நிற்கின்றது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இங்கே என்னென்ன அதாவது டாக்குமெண்ட் ஒயிட் போர்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம், டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணலாம், மற்றது ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கின்ற லிங்கை கிளிக் பண்ணி அதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதனை எவ்வாறு, அதாவது லென்ஸ் என்ற அப்ளிகேஷனை நாங்கள் எவ்வாறு பாவிப்பது என்பதை பற்றி. மற்றும் இந்த ப்ளஸை திருப்பி கிளிக் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணும் பொழுது எங்களுக்கு 3 வகையான அப்ளிகேஷன் காணப்படுகின்ற இந்த டாக்குமெண்ட்ஸில் ஒன்று வந்து வேர்ட், எக்ஸல், பவர்பாயிண்ட். இந்த வேர்டில் வந்து இவ்வளவு ஃபீச்சர்ஸும் இங்கே காணப்படுகின்றது. அதாவது முதலாவது ஸ்கேன் டெக்ஸ்ட் என்று சொல்லும் பொழுது ஒரு இமேஜில் காணப்படுகின்ற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும் பொழுது அது வந்து வேர்டுக்கு வந்து ஒரு எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி தரும். மற்றது டிக்டேட், மற்றது பிளாங்க் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இல்லாவிட்டால் நீங்கள் வந்து புதிய ஒரு டாக்குமெண்ட்டை வந்து டெம்ப்ளேட்லேருந்தும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். மற்றது வந்து எக்ஸலில் வந்து முதலாவது ஃபீச்சர் வந்து ஸ்கேன் டேபிள். அதாவது என்னவென்று சொன்னால், இப்போ உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் ஒன்று இருக்கின்றது. அந்த இமேஜில் வந்து ஒரு டேபிள் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது ஒரு டேட்டாவை கொண்ட ஒரு டேபிள் ஒன்று காணப்படுகின்றது. அந்த டேபிளை நீங்கள் ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த டேபிள் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு எக்ஸல் டேபிளாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணப்பட்டு அதை வந்து நீங்கள் எடிட்டபிள் பண்ணக்கூடிய மாதிரி செய்யலாம். ஓகே, மற்றது பிளாங்க் ஒர்க் புக், மற்றது கிரியேட் ஃப்ரம் டெம்ப்ளேட், மற்றது பவர் பாயிண்ட்டும் இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் நீங்கள் காணப்படுகின்றது. இந்த ஸ்கேன் டெக்ஸ்ட் அண்ட் ஸ்கேன் டேபிள் பற்றிய ஒரு வீடியோ பதிவு இதற்கு அடுத்த பதிவாக நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த ஆக்ஷன் என்ற செக்ஷனில் வந்து 3 செக்ஷனாக அதனை பிரித்துள்ளார்கள். முதலாவது ஷேர் ஃபைல்ஸ், மற்றது கன்வெர்ட் டெக்ஸ்ட் இன் இமேஜஸ், அதர் ஒன் வந்து டூ மூவ் வித் பிடிஎஃப்ஸ்.
நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த முதலாவது இந்த ஷேர் ஃபைல்ஸ் என்பதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் என்பதை நாங்கள் பார்ப்போம். அதாவது உங்களுடைய ஃபோனில் இருந்து இருக்கிற ஃபைலை வந்து உங்களுடைய பிசிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பிசியில் உள்ள ஃபைலை வந்து நீங்கள் இந்த ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதனை நாங்கள் இப்பொழுது மேலோட்டமாக பார்ப்போம். ஆகவே இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் என்பதை நான் டச் பண்ணுகின்றேன். அப்போ இப்பொழுது பாருங்கள், அது ஒரு மெசேஜ் ஒன்று வருகின்றது, go to transfer.office.com on your computer. ஓகே, இப்போ நாங்கள் அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுவோம். இப்பொழுது நான் வந்து transfer.office.com என்ற வெப்சைட்டுக்கு சென்று அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுகின்றேன். ஓகே, இப்பொழுது அந்த வெப்சைட்டில் ஒரு QR கோட் ஒன்று காணப்படுகிறது. இங்கே காணப்படுகின்ற இந்த இமேஜ் சொல்வது QR கோட்னு சொல்லி. ஓகே, இப்பொழுது நான் வந்து என்னுடைய ஃபோனில் இருந்து ஒரு ஃபைலை வந்து பிசிக்கு அனுப்பி பார்ப்போம். அப்போ இந்த சென்ட் என்ற பட்டனை நாங்கள் டச் பண்ணுவோம். அப்போ இப்பொழுது உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருகின்றது, go to transfer.office.com on your computer and scan the QR code. அப்போ நாங்கள் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணுவோம் அந்த QR கோட்டை. ஓகே, ஸோ இப்பொழுது ஏதோ ஒரு நம்பர் ஒன்று காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் பே பண்ணுவோம். முதலாவது நீங்கள் ஃபோனில் இருக்கிற பே பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதன் பின் வந்து நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் தெரிகின்ற இந்த பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஃபோன்லேருந்து ஃபைலை வந்து பிசிக்கு அனுப்புவதற்கு எங்களுடைய சிஸ்டம் வந்து 2 சிஸ்டமும் ரெடி. ஓகே, அப்போ நான் வந்து இதில் இந்த ஹவு டு லிங்க் ஃபோன் என்ற இந்த ஃபைலை வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்ப போகின்றேன். ஓகே, இப்பொழுது பாருங்கள், இந்த ஃபைல் வந்து இங்கே காணப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோடும் பண்ணிவிட்டது. ஓகே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பிசியிலிருந்து ஒரு ஃபைலை எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ரிசீவ் என்னும் பட்டனை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்பொழுது அந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்கின்றது. அப்போ இப்பொழுது ஒரு நம்பர் வருகின்றது. நாங்கள் இப்போ பே பண்ண வேண்டும். உங்களுடைய ஃபோனையும் பிசியையும் இந்த பேர் என்ற பட்டனை நாங்கள் இது டச் பண்ணி போட்டு திருப்பி வந்து இந்த கம்ப்யூட்டரில் காணப்படுகின்ற பே பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்பொழுது வந்து எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரப்படுகின்றது, சூஸ் ஃபைல்ஸ் டு சென்ட். இப்போ நாங்கள் இது ஏதாவது ஒரு PDF ஃபைல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல் ஃபைல் போன்றவற்றை நீங்கள் அனுப்பலாம். அதனை கிளிக் பண்ணி நாங்கள் பாருங்கள், இப்போ இதில் ஒரு மெசேஜ் ஒன்று வருகின்றது, சென்ட்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஃபோனில் பார்க்கும் பொழுது அந்த ஃபைல் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணி விட்டோம். ஓகே, இப்பொழுது பாருங்கள், இதற்கு அடுத்த இன்னும் ஒரு ஃபீச்சர் ஒன்று இங்கே காணப்படுகின்றது, ஷேர் நியர்பை. இந்த ஷேர் நியர்பை என்பது என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஃபோனில் இருக்கிற ஒரு ஃபைலை உங்களுக்கு அருகில் நிற்கும் இன்னொருவரின் ஃபோனுக்கு நீங்கள் மாற்றலாம். அதேமாதிரி உங்களுக்கு அருகில் நிற்பவரின் ஒரு ஃபோனில் இருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஃபைலை உங்களோட ஃபோனுக்கும் அவர் ஷேர் பண்ணலாம். அதற்காகத்தான் இந்த ஃபீச்சர் வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த 2 ஃபோனும் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருத்தல் வேண்டும். இப்போ நாங்கள் இந்த ஷேர் நியர்பை என்பதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், இந்த சென்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு அருகில் இருப்பவர் வந்து அவருடைய ஃபோனில் இந்த ரிசீவ் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் அந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, மற்றது இந்த இமேஜ் டு டெக்ஸ்ட், இமேஜ் டு டேபிள் பற்றிய வீடியோ பதிவு எனது அடுத்த பதிவாக உங்களுக்கு தருகின்றேன். மற்றது இந்த சைன் அப் PDF ஃபைல் என்பதும் ஒரு அதாவது இப்பொழுது அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் என்பது எல்லா இடமும் பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கு நீங்கள் இந்த சைன் அப் PDF என்னும் இந்த ஃபீச்சரை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து இதனை கிளிக் பண்ணுகின்றேன். இப்போ இதில் என்னிடம் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று காணப்படுகின்றது. இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு இடத்துல சைன் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ இங்கே வந்து இங்கே ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கின்றது, டேப் வேர் யூ விஷ் டு சைன். இப்போ நான் வந்து இதனை கிளிக் பண்ணுகின்றேன். இதில் என்னுடைய சைனை நான் இதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் காணப்படுகின்றது, ஸ்டோர் சிக்னேச்சர் என்பது. நீங்கள் இந்த சிக்னேச்சரை வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வைத்து பிறகு நீங்கள் பாவிக்கலாம். ஓகே, அப்போ நான் வந்து இந்த ரைட் பட்டனை கிளிக் பண்ணுகின்றேன். ஓகே, இப்பொழுது பாருங்கள், என்னுடைய சிக்னேச்சர் வந்து இந்த PDF ஃபைலில் காணப்படுகின்றது. அதில் சைஸ் எல்லாம் நீங்கள் வந்து குறைத்து கூட்டலாம், ஏற்ற மாதிரி அதனை மூவ் பண்ணலாம். ஓகே, இன்னும் சின்னமாக நீங்கள் செய்யலாம். செய்துவிட்டு இப்போ நீங்கள் இந்த ரைட் ஆரோவை கிளிக் பண்ணும் பொழுது என்னுடைய சிக்னேச்சர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் வந்து ஸ்கேன் டு PDF. அப்போ அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை வந்து ஏதாவது ஒரு படத்தை வந்து ஸ்கேன் பண்ணி அதனை PDF-ஆக ஆட்டோமேட்டிக்காக மாற்றலாம்.
அதை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ மற்றது பிக்சர்ஸ் டு பிடிஎஃப். இப்போ ஏதாவது ஒரு என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு படத்தை நான் வந்து இப்பொழுது பிடிஎஃப்க்கு மாற்ற போன்றேன். இப்போ பாருங்கள், என்னுடைய பிக்சர் ஒன்று பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்றப்பட்டு விட்டது. அதேமாதிரி டாக்குமெண்ட் டு பிடிஎஃப், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பிடிஎஃப்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் அதை பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, இது அதேமாதிரி பிடிஎஃப் டு வேர்ட், அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் வேர்டுக்கு மாற்றலாம். இவற்றை நீங்கள் செய்து பாருங்கள். ஓகே, அதாவது இந்த ஸ்கேன் கியூஆர் கோட். இப்போ கியூஆர் கோட் என்பது உங்களுக்கு தெரியும். அதை வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம், கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, மற்றது ரிஹர்ஸ் வித் அ கோச் என்பது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ். மற்றது கிரியேட் அ ஃபார்ம், அதாவது நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்மை வந்து இதிலிருந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோ பதிவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.